கற்றுக் கொடுத்தல். முதல்ல உங்களுடைய இயலாமை அறிஞ்சு உங்களுடைய பள்ளிக்கூட பாடங்களை நினைவுபடுத்தி கற்றுக் கொடுத்து உங்களெல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் வளம் பெறணும் அப்படின்னு பாடுபடுற இந்த நம்மால் முடியும், அதாவது விழுந்து கிடக்கிற இந்த சமூகத்தை எழுச்சி பெற செஞ்சு நமக்கும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னு ஒரு பாடுபடுற நம்மால் முடியும் இந்த அறக்கட்டளையின் மதிப்பிற்குரிய டாக்டர் பிரகாஷ் அவர்களே மற்றும் அண்ணன் சிறப்புரை ஆற்றி சென்ற அண்ணன் பூபாலன் அவர்களே மற்றும் சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, உங்களை பேர் நிச்சயமாக எனக்கு தெரியல, உங்களை தான் சொல்கிறேன், மற்றும் பெரியோர்களே, நாளைய வருங்கால தூண்கள்னு சொல்லுவாங்க, அந்த தூண்களாக இருக்கிற நீங்கள் தான் இதை கண்டிப்பாக கேட்கணும். நான் இப்போது மேடை பேச வரல. ஏன்னா இதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்களா, நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். நானும் கடம்பத்தூர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், ஓகேவா? அம்பேத்கர் பாசறையில் தான் டியூஷனாக படிச்சிருக்கேன். கசவலாத்தூரில் ஒரு தான் பால்வாடியில் தான் நானும் படிச்சிருக்கேன், ஓகேவா? அதனால் நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். இது பேசுறதுக்காக நம்ம வரல. நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறாங்களே எதற்காக? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எல்லாருமே நம்ம ஒரு ரேலி போகணும். எதுக்காக போகணும்? யாராவது சொல்ல முடியுமா? அதில் குட்டிங்களா, உங்கள்கிட்ட தான் கேட்குறோமா? அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டோம், அப்படியே ஒரு ரேலி வந்தோம். எதுக்காக வந்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஒரு சுற்றி வந்தோமே எதுக்காக? யாருக்கும் தெரியலையா? நாம் நல்லா படித்து நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே வளப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தை தெளிவுபடுத்தணும். சில பேர் படிக்காதவங்க இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இங்கே பாருங்கள், படிப்பறிவே இல்லாதவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கற்றுக்கொடு அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கணுன்றதுக்காக தான் நாம் சுற்றி வந்தோம் இல்லையா? வந்தோமா இல்லையா? ஏன் மௌன விரதம் ஏதாவது இருக்கீங்களா? இல்லை, நாம் ஒரு பதவி ஏந்தணும். அதாவது அந்த அட்டையை பிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த அட்டையில் ஒட்டியிருக்க வாசகத்தை யாராவது படிச்சிருக்கீங்களா? யாராவது படித்து சொல்ல முடியுமா? சொல்லுமா, படிக்க தெரியுமா தெரியாதா? உங்களை தான் கேட்குறேன். யாராவது படிச்சிருக்கீங்களா அந்த அட்டையை? நம்ம படிக்கலையா? தமிழில் தான் நம்ம எழுதியிருக்கு. அதில் ஒரு அட்டை இருக்குது. அந்த ஒவ்வொரு அட்டைக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை ஏன் எழுதுறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அழகாக உட்காந்து பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு சமூக நலனில் இருக்கிறோம்னாக்கா அன்றைக்கி அந்த அம்பேத்கர் பட்ட கஷ்டங்களுடைய வரலாறு தான் அந்த அட்டையில் செதுக்கி இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு அட்டை மட்டும் நீங்கள் யாராவது படித்து சொன்னால் தெரியும். ஒரு அட்டை எடுங்களேன். அது வாழ்வின் இருள் நீங்கள் கல்வி ஒளி ஏற்றி விடுவோம். புரியுதாம்மா? அப்படின்னா என்ன? நம்ம குடும்பத்தில் அம்மா அப்பா படிக்காமல் இருந்துருக்கலாம். நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டத்தை நாம் அனுபவிக்காமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? படிக்கணும். எதை நோக்கி படிக்கணும்? அரசு பதவியை நோக்கி நம்ம படிக்கணும். வெறும் படிச்சுட்டு ஏதோ போனன்றதுக்காக நம்ம படிக்கக்கூடாது. நம்முடைய சமூகத்தை, அதாவது நாம் இருக்கிற கன்னிமா நகரோ இல்லை வைசாலி நகரோ, இந்த ஏரியாவை என்ன பண்ணணும்? மழை வந்தால் நம்மளுக்கு தான் தெரியும் கஷ்டம் எப்படின்னு. அப்போ அந்த அதிகாரிகளாக நாம் இருந்தால் நம்மளுடைய வேதனை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் அடுத்த ஒரு அட்டையில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த அட்டை ஒன்று எடுங்க சொல்கிறேன். நீங்கள் எங்களை சார்ந்தவராக இல்லாத பொழுது எங்களின் வேதனை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார், நான் பேசுகிறேன்னு. அப்போது அம்பேத்கர் சொல்கிறார், நீங்கள் பேசாதீங்க. அதாவது என்னை பற்றி, எங்களை பற்றி, நாங்கள் படுற கஷ்டத்தை பற்றி பேசுறதுக்கு யாருன்னா நான் தான் பேச முடியும். ஏன்னு கேட்குறாரு. அந்த 2வது வாட்டம் பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது சுதந்திர கிடைக்கும் பிரிட்டிஷ்காரன் எல்லாமே ஒரு கவுன்சிலாக போடுறாங்க. அப்போ கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எல்லோருமே அதாவது பாத்ரூம் எல்லாம் ரெட்டி நல்லா போயிட்டு வரும்போது எது வரைக்கும் கையை கழுவிங்க? எது வரைக்கும் கழுவோம்? இது வரைக்கும் கழுவோம் இல்லையா? முடிஞ்சால் மணிக்கட்டு வரைக்கும் கழுவோம். தமிழ் தெரியலம்மா உங்களுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸு? அதிகபட்சமாக எது வரைக்கும் கழுவோம்? இது வரைக்கும் கழுவோம், இல்லைன்னா இது வரைக்கும் கழுவோம். சோப் போட்டு நல்லா கழுவோம் இல்லையா?
இதுதானே இயற்கை, உண்மை இதுதானே. ஆனா நான் உன்னை தொட்டுட்டா, அதாவது அம்பேத்கர் கேட்கிறாரு, அந்த 2வது வட்ட மேஜையில் கேட்கிறாரு, நான் உன்னை தொட்டுட்டா நீ என்ன பண்ணுவ? இந்த கை மட்டும் கழுவியா? இல்லையே, முழுசா உடலெல்லாம் குளிப்ப. புரியுதா? அவ்வளோ தீண்டத்தகாதவனா. அந்த மனத்தை விட இழிவான சமூகத்தை பத்தி பேசுறேன்னா உனக்கு பேசுறதுக்கு அக்கறை கிடையாது. அதை யார் பேசணும்? நான் தானே பேசணும் அப்படின்னு ஒரு குரலை எழுப்பினர் தான் டாக்டர் அம்பேத்கர் சார். இதனாலதான் வந்து சட்டத்தை எழுதுற பொறுப்பு யாருக்கு கிடைச்சது? அம்பேத்கர் கையில தான் கிடைச்சது. இதை நீங்க உணரணும். அம்பேத்கர் பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியணும். ஓகேவா? அப்படி ஒரு கேள்வி எழுப்பிதான் அந்த சட்டம் வைப்பது. சரி, நாமெல்லாம் ஸ்கூல்ல தண்ணி குடிக்கணும்னா எங்க போய் குடிப்போம்? பாட்டில் எடுத்துன்னு போவோம் இல்லையா? இதெல்லாம் இயற்கை. இல்லைன்னா ஸ்கூல்லேயே ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்கில் குழாவை திறப்போம், குடிப்போம், வந்துடுவோம். ஆனால் அம்பேத்கர் படிக்கும்போது எப்படி தெரியுமா? தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போவோம். அப்புறம் வாட்டர் பாட்டிலெலாம் கிடையாது. தண்ணி குடிக்கணும்னா அவர் 3 தெருவு சுற்றணும். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னாக்கா குளம் இருக்கும். அப்போல்லாம் அந்த குடம்லாம் இருக்காது. அந்த குளம்லாம் தாண்டி அவர் வீட்டுக்கு ஓடணும், தெருவாக ஓடணும். ஓடி போய் கடைசியாக அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்டிருப்ப ஒரு குளம் இருக்கும். அது நல்லா இருக்குமா நல்லா சொல்ல முடியாது. நம்ம சாக்காடை தண்ணின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு கழிவு தண்ணியாக இருக்கும். அதை தான் போய் குடிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு விரட்டப்பட்ட சமூகமா, ஒடுக்கப்பட்ட சமூகமா, இந்த சமுதாயத்தில் எதுக்குமே உதவாத சமூகமா அப்புறப்படுத்தினாங்களே அந்த சமூகத்தை, அதை நினைச்சுதான் அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறமா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாருமே வந்து ஒரு கருத்து கணிப்பு நிருபர் கேட்குறாங்க. யார் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு போகிறாங்க, லோகபதி ஜின்னா கிட்ட போகிறாங்க, காந்திஜி கிட்ட போகிறாங்க. எல்லாம் போயிட்டு நைட்டு 2 மணிக்கா டாக்டர் அண்ணா அம்பேத்கர் சாஹிப் கிட்ட வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது கேட்குறாங்க, அண்ணா அம்பேத்கர் சார், நீங்கள் வந்து தூங்காமல் இருக்கிறீங்களே இது வரைக்கும்? எத்தனை மணிக்குமா? 2-2:15 மணிக்கா. இது வரைக்கும் தூங்காமல் இருக்கிறீங்களே, அண்ணா ஏதாவது காரணமா? இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன வேலையா அப்படின்னு கேட்குறேன். நாளைக்கு தான் சுதந்திரம் கிடைக்க போகுது. சுதந்திரம் கிடைச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக உறங்கலாமே, ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நிருபர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகம் உறங்கி கொண்டிருக்கிறது. அதாவது அறியாமையால். அதாவது நான் படுற கஷ்டம் எப்படிமா? தண்ணி குடிக்கிட்டு 10 இடத்து ஓடணும். நான் படிக்கணும்னா மூலையில் உட்காந்து படிக்கணும். அப்படிப்பட்ட சமூகம் என்னை சார்ந்தவங்க உறங்கின்னு இருக்காங்க. அவங்கள நான் விழிப்படையில வைக்கணும். அவங்கள வந்து அரசு அதிகாரிகளை மாற்றணும். நாளைக்கு கேள்வி கேட்குற இடத்துல அவங்க இருக்கணும். அப்படின்னாக்கா நான் விழிச்சு இருந்தாதான் என் சமூகத்தை எழுச்சி பெற செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? இவ்வளோ கஷ்டத்தை தாங்கி அம்பேத்கர் நம்மளுக்கு கொடுத்த சட்டங்களை நம்ம எப்படி படிக்கிறோம்? இன்னும் அம்பேத்கர் பற்றியே தெரிஞ்சாம இருக்கிறோம் இல்லையா? அதனால அம்பேத்கர்ங்கிறது ஒரு சின்ன ஒரு வாசகம் கிடையாது. இன்னைக்கு நாம பேசுறேன்னா இந்தியாவில் ஒரே ஒரு மனிதர் முயற்சி செஞ்சார். என்ன? இந்த சமூகத்தையே நம்ம வந்து தலை நிமிர்ந்து வைக்கணும், கேள்வி கேட்குற இடத்துல நம்ம வைக்கணும். அப்படி ஒருப்பட்ட இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைச்ச ஒரே ஒரு மனிதர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்கலன்றதால அப்படிப்பட்ட நாமளும் உருவாக்க முடியும், நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுதான் இவங்க கொண்டு வராங்க. நாளைக்கு நாம எப்படி இருக்குன்னா, நம்ம சமூகத்துல நல்லா படிக்கணுன்றது எவ்வளோ பேர் கிடையாது. யார் வேணாலும் படிப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னதான் இந்த அனிதா படித்தாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க. என்ன ஆச்சு? ஓகே படித்தோம், அவங்களுக்கு என்னென்ன டாக்டர் சீட்டு கிடைக்கல. எதுக்காக கிடைக்கல? சமூகத்தில் பிற்படுத்தவங்க இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து மேலே இருந்து டாக்டர் ஆனால் சில வாதிகளுக்கு பிடிக்கல. இதெல்லாம் நம்ம கலைஞர் என்ன பண்ணணும்? நாம் வந்து படிக்கணும். விஓ, ஆர்ஐ, ஐஎஸ் எல்லாருமே ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க, டேய் நீ படிச்சினடா என்ன சொல்லுவாங்க? கலெக்டர் ஆக போறியான்னு வாங்க.